செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு தாளவாடி மலைப்பகுதியில் கரும்பு தோட்டத்தில் சிறுத்தை குட்டி மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்க கேட்கலாம். கனகராஜ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை பொறுத்தவரை யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் வசிக்கின்றன. இந்த வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள கிராமங்களில் சிறுத்தைகள் இரவு நேரங்களில் வனப்பகுதியை விட்டு வெளியேறும் சிறுத்தைகள் இந்த வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள கிராமங்களில் நுழைந்து அங்கு விவசாயிகள் வளர்க்கும் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வேட்டையாடுவதும் தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள பாரதிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சுப்பிரமணி. இவரது விவசாய தோட்டம் அப்பகுதியில் உள்ள வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. இவர் தனது தோட்டத்தில் கரும்பு பயிரிட்டுள்ளார். தற்போது கரும்பு வெட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அதாவது இங்க இந்த இவரது தோட்டத்தில் கரும்பு வெட்டும் பணிக்காக தொழிலாளர்கள் அங்கு முகாமிட்டு கரும்பு வெட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று கரும்பு தோட்டத்தில் தொழிலாளர்கள் கரும்பு வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது பூனைக்குட்டி போன்ற ஒரு குட்டி, அதாவது சிறுத்தை குட்டி ஒன்று கரும்பு வெட்டும் தோட்டத்திற்குள் பதுங்கி இருப்பதை கண்டு தொழிலாளர்கள் உடனடியாக அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்த சுப்பிரமணி அது சிறுத்தை குட்டி என்பதை அறிந்தவுடன் உடனடியாக தாளவாடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தாளவாடி வனத்துறையினர் சிறுத்தை குட்டி கரும்பு தோட்டத்தில் படுத்திருப்பதை கண்டனர். இது வனப்பகுதி அருகில் உள்ளதால் அங்குள்ள சிறுத்தைகள் இங்கே கரும்பு தோட்டத்தில் முகாமிட்டு குட்டி ஈன்று இருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது அப்பகுதியில் கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இந்த குட்டி சிறுத்தை குட்டியை தாய் சிறுத்தையுடன் சேர்ப்பது குறித்து உயரதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கும். தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.